வணக்கம் பேச்சுலர் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சோயாபீன்ஸ் முட்டை பொரியல். எண்ணெய், முட்டை, ஒரு 3 முட்டையை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். முட்டையை தனியாக வணக்கி எடுத்துக்கலாம். முட்டை மட்டும் தனியாக போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ரூமில் சோயாபீன்ஸ் முட்டை பொரியல் ரெண்டும் கலந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம். சண்டே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா, அதனால் செய்யணும். சோயாபீன்ஸு உடம்பு ரொம்ப சத்தானது தான். நீங்களும் உங்கள் ரூமில் பேச்சுலராக இருக்கிறீங்க, வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, செஞ்சு சாப்பிட்லாம். நல்லது தான். சட்டியில் சோயா மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோயா மட்டும் தனியாக போட்டு அந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும், சோயாவில் இருக்கிற அந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டியில் போட்டு நல்லா ஈரப்பசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். ஈரப்பசை போச்சு அப்படின்னா நம்ம அந்த மசாலா போடும்போது மசாலாவை இழுக்காது சோயா, இல்லை அப்படின்னா மொத்தத்தையும் இழுக்கிறோம். அதனால் ஈரப்பசை போகிற வரைக்கும் மறுபடியும் தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி வேகறதுக்கு தான் கொடுக்குறோம், மற்ற வரைக்கும் எண்ணெய் தான். கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன், பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி போட்டேன். அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கறி மசால் பொடி, மல்லிப்பொடி, மொத்தம் 4 பொடி தாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருவாங்க. நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும், மசாலா வாசம் போகிற வரைக்கும் கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா மசாலா கொதிச்சிருச்சு, மசாலா வாசமும் போயிடுச்சு. இப்போ சோயா சேர்த்திக்கலாம். சோயா பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்க சேர்த்திக்கலாம். நல்லா போட்டு வணக்கி கொடுங்க.
அந்த மசாலாலாம் சோயாபீன்ஸில் வேக வரைக்கும். சோயாபீன்ஸ் போட்டாவே தண்ணி இழுத்துரும், ட்ரை ஆயிரும். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள், வெறும் எண்ணெய் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், இந்த மாதிரி மாதத்தில் கறி எடுக்காதீங்க, கறி சாப்பிடாதீங்க. சோயாபீன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முட்டையும் நான்வெஜ் தான், முட்டை சேர்த்திக்கலாம். முட்டையை நல்லா உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டு, இப்போ பாருங்கள் முட்டை பொரியல் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நல்லா ட்ரையாக நல்லா வாசனையும் வருது முட்டை சேர்த்ததுக்கப்புறம். ரெடி, சாப்பிட்டு பார்க்கலாம். சோயாபீன்ஸ் முட்டை பொரியல், முட்டையை போட்டு சோயாபீன்ஸ் பொரியல் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர் ரூமில் சமைச்சாங்க இன்றைக்கி சண்டே சாப்பிட்டது. சோயாபீன்ஸ் முட்டை பொரியல் நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் ரூமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல சத்தானதும் கூட. சோயாபீன்ஸு நல்ல சுவையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் ரூமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.